கருப்பு பல்சர், அட்டகத்தி தினேஷ் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படத்த முரளிகிருஷ்ணன் அப்படின்றவரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இன்பராஜ் அப்படின்றவரு மியூசிக் பண்ணியிருக்காருங்க. லப்பர் பந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இவருக்கு சரியான மார்க்கெட் இருந்தது. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுற படம் தான் இந்த கருப்பு பல்சர். அதனாலேயே இந்த படத்துக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனா ஆல்ரெடி இந்த படத்தோட ட்ரெய்லர பார்த்துட்டு நான் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருப்பேன். சேம் அதே மாரி தாங்க இந்த படம் இருந்தது. நீங்க லப்பர் பந்த படத்த பார்த்துட்டு இந்த படத்த பார்க்க வந்தீங்கன்னா, பயங்கரமா ஏமாந்து போயிடுவீங்க. அந்த மாரிலாம் இல்லாம ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க வாங்க. என்னடா ஆரம்பத்திலே இப்படி சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதைய பொறுத்தவரைக்கும் நம்ம அட்டகத்தி தினேஷ் ஒரு பொண்ண லவ் பண்றாருங்க. அவங்க கிட்ட பேச்சுவாக்குல நான் கருப்பு பல்சர் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பொய் ஒண்ணு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நாளைக்கு நீ என்ன பிக்கப் பண்ண வரப்ப கருப்பு பல்சர எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ வழக்கம் போல ஃப்ரெண்ட் கிட்ட போய், மச்சான் அந்த பொண்ணுகிட்ட நான் பல்சர் வண்டி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன். எனக்கெல்லாம் தெரியாது. எனக்கு வண்டி வேணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வண்டி ஒண்ணு வாங்குறாருங்க. அந்த வண்டியில தான் ஒரு பேய் ஒண்ணு இருக்கு. அந்த பேய் என்னென்ன பண்ணுது? அது எப்படி வந்துச்சு? அப்படின்றது தான் இந்த படத்தோட கத. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் இது ஒரு பேய் படமா? ஆக்ஷன் ஃபிலிமா? இல்ல ஜல்லிக்கட்டு கருத்து சொல்ல வர ஃபிலிமா? அப்படின்றது நமக்கு கடைசி வரைக்குமே புரியாது. எல்லாத்தையுமே தொட்டு, 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 தொட்டு ஊறுகா மாரி வச்சிருப்பாய்ங்க. ஒரு விஷயத்த முழுசா எடுத்து படம் பண்ணியிருந்தாவே சூப்பரா இருந்திருக்குங்க. தேவையே இல்லாம பல கன்டென்ட்ட உள்ள கொண்டு வந்து, ஏன்டா இந்த படத்த பார்க்க வந்தோம் அப்படின்னு நம்மள நினைக்க வச்சுருவாய்ங்க. படத்துல அட்டகத்தி தினேஷ் மட்டும் தாங்க ஒரு பிளஸ் பாயிண்ட். அவரோட ஆக்டிங்காக இந்த படத்த பார்க்கலாம். படத்தோட பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து ஒரு சீரியல்ல ஷூட் பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ, அந்த மாரி தான் குவாலிட்டி இருந்துச்சு. அதே மாரி மியூசிக்கும் பெருசா எதிர்பார்த்த அளவுக்கு கிடையாது. காமெடின்னு அங்கங்க சில இடங்கள்ல வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. இப்பலாம் பெரிய காமெடி ஆக்டர் பண்ற காமெடியே ஒர்க் அவுட் ஆகல. இந்த படத்துல அதே மாரி தான் இருக்கே தவிர, புதுசா எதையுமே ட்ரை பண்ணல. இந்த படத்த ஒருவேள நீங்க தியேட்டர்ல பார்த்திருந்தா 5க்கு எவ்வளோ ரேட்டிங் அப்படின்றத இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணிருங்க. பட்